எல்லாரும் சொல்லுங்க ஜெபத்தோடு. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடும் கல்வாரியின் எல்லாரும் சொல்லுங்க. கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை. தொடர்ந்து எங்களோடு பேசும் வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்த நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு பொருள் கெட்டு போனதென்றால் அந்த பொருளிடத்திலிருந்து துர்நாற்றம் வரும். தக்காளி ஆனாலும், முட்டையானாலும், மீனானாலும், அவைகளை சொல்லுகிற நாம் ஆனாலும் 4 நாள் ஆற்றா, புருஷனானாலும் சரி, பிரதர் ஆனாலும் சரி, 4 நாள் ஆயிட்டா நாருமே கெட்டு போனது நாற்றம் எடுக்கும். அப்படி கெட்டு போய் நாற்றம் எடுத்த மனுஷனை இயேசு ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. ஒரு மனிதன் கெட்டு போனான். இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பையன் நல்லவன் தான், ஆனால் மழை இல்லாமல் கெட்டு போனான். தமாசுக்கு சொல்லுவாங்க. இவர் நல்லவர் தான், ஆனால் மழை இல்லாமல் கெட்டு போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் மழை இருந்தோ இல்லையோ, ஏதோ ஒன்றின் மூலம் கெட்டு போன மனுஷனை இயேசு ரட்சிக்க வந்திருக்கிறார். நான் கெட்டு போனேன், என் வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களை ரட்சிக்க தான் இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கெட்டு போனான் என்று எப்படி கண்டுபிடிப்பது? பொதுவா நம்ம எல்லாம் மீன் கடைக்கு மீன் வாங்க போனால் ரொம்ப ஜென்டிலாந்துன்னு என்ன விலை அப்படின்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க 100 ரூபாய் 200 ரூபாய். ஆனால் வயசான பாட்டி தாத்தா வாங்க போனால் செவளையெல்லாம் அப்படி இலக்கி மீனை ஒரு குத்தி இதெல்லாம் பார்த்து தான் வாங்குவாங்க. இல்லை சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தபோது என் பையன் மீன் வாங்க போனான். ஒருக்கா போயிட்டு வீட்டுக்கு வந்தான். கேட்டா, அப்பா எல்லா மீனும் செத்து இருக்கு அப்படின்னு. எல்லா மீனும் செத்து. ஃபர்ஸ்ட் முறை அப்போ தான் மீன் வாங்க போகிறான். நாங்கள் சொன்ன மீன் செத்து தான் இருக்கும். அவன் நினச்சது மீன் உயிரோடு இருக்கும் போல இருக்குது. கடையில் திரும்ப போய் வாங்கிட்டு வந்தான். அன்னைக்கு பார்த்து பரவாயில்ல, நல்ல மீன் தான் வாங்கிட்டு வந்தான். மீன் கெட்டு போனால் குத்தி பார்த்தா தெரியும். செவளையில காமிப்பாங்க அந்த மீன் விற்கிறவங்க. பாருங்க சார், இப்போ பிடிச்சிட்டு வந்தோம். அது குறைக்கி அதுக்கு மேலே கொஞ்சம் மணல் எல்லாம் தடவி, மணல் பிடிச்சி வந்தது போல் கரமடி அப்படி சொல்லுவாங்க. நம்மளை ஏமாந்து வருவோம். சரி, ஒரு பொருள் கெட்டு போனால் பல விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஸ்மெல் வரும், ஆனால் மனுஷன் கெட்டு போனால் எப்படி கண்டுபிடிப்பது? 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குமா? இங்க இருக்கிற யாராவது, நம்ம ஊரில் உள்ள யாராவது கெட்டு போனாங்க என்று எப்படி கண்டுபிடிப்பதுன்னா, பைபிளை பற்றி, தேவனை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி பேசினா அவங்களுக்கு பைத்தியம் போல இருக்குமா? அல்ல சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு புருஷனை சொல்லி பாருங்க, இன்னைக்கு சபையில் இந்த பிரசங்கம்
இப்படியெல்லாம் பேசுனாங்க. வாயை மூடு, சும்மா இருக்க விட மாட்டியா, பெரிய பிரசங்கம், நமக்கு தெரியாத பிரசங்கமா அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் கெட்டு போனான் என்றால் என்ன அர்த்தம்னா, அவனுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம், பரலோக உபதேசம், பரிசுத்தத்தை குறித்த உபதேசம், பாவத்தை விட்டு வெளியே வா என்கிற உபதேசம் அவனுக்கு பைத்தியம் போல இருக்கும். அப்படி கண்டுபிடிக்கலாம் இவங்க கெட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு நம்ம தியானிப்பது அப்படி கெட்டு போனவங்களை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, பைபிளை பற்றி கார்ட்டூனை போட்டு பார்த்தா பிள்ளைகள் மணிக்கூர் கணக்காக பார்க்கும். பைபிள் காரியத்தை போட்டு கொடுங்க, மம்மி டேடி இதை ஆஃப் பண்ணுங்க, அந்த சேனலில் போடுங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், கவனிங்க. கெட்டு போன எப்படி கண்டுபிடிப்பது? சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு பைத்தியம் போல இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். எத்தனை பேர் மனப்பூர்வமாக இந்த சண்டை கூட்டத்துக்கு வந்தீங்க? அல்லேலூயா. நீங்கள் கெட்டு போகிறவங்கன்னா சர்ச்சுன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும், கால் துரிதப்படாது. தாவீது சொல்லுகிறான், எப்பொழுது கர்த்தருடைய சன்னதியில் போய் நிற்பேன். நீ கெட்டு போகலைன்னா சண்டைனா ஸ்தோத்திரம். குக்கர் 5 முறை விசில் அடித்தோம், மாட்டரைச்சி வேகலையா, சமானமாக இருந்த வேவு எனக்கு கூடத்து போகணும். கெட்டு போனீங்கன்னா ஏன் சிஸ்டர் கூடத்துக்கு வரல? அது குக்கர் ரிப்பேரு, விசில் அடிச்சது பாஸ்டர், வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிடுவோம். ஆனால் கெட்டு போகாத நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், பிறந்த 6ஆம் மாதமே சாப்பிடலவா என்று ஆலயத்திற்கு ஓடி வந்துடுவோம். சாக்கு போக்கே சொல்ல மாட்டோம். கையை உயர்த்துறலையா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கெட்டு போன ரட்சிக்க வந்த தேவன். 2 கொரிந்தியர் 2:15 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 4:3 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4. சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால், இந்த சுவிசேஷம் மறைபொருளா இருந்தா கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளா இருக்கும். கையாசை தொல்லை சொல்லுங்க பாப்போம். நாங்கள் பிரசவிக்கிற வார்த்தை, பரலோகம், நரகம் இதெல்லாம் உங்களுக்கு மறைவாக இருக்குன்னா அது கெட்டு போகிறவங்களுக்கு தான் மறைபொருளாக இருக்கும். சொன்ன தெரிய புரிஞ்சுது? அவங்களும் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. பைபிள் புரியலை, நரகமா, பாதாளமா, பரலோகமா, பரிசுத்தமா, தெய்வமா, இயேசு வருவாரா, இது புரியலைன்னா அவங்க கெட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் மறைபொருளாக இருக்குன்னா அது யாருக்கு தான் மறைபொருளாக இருக்குன்னா கெட்டு போகிறவர்களுக்கு. ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அது வெளிப்பாடாய் வெளிப்படும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கெட்டு போன ரட்சிக்க வந்தார். இன்னைக்கு நம்ம துரிதமாக 3 காரியத்தை தியானிக்க போகிறோம். மனிதனுடைய வாழ்க்கை எவைகளில் எல்லாம் கெட்டு போயிருக்கிறது. முதல் கெட்டு போயிருக்கிற பகுதி, ஆமென், எரேமியா 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். எரேமியா 31:22. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். சரி, முதலாவது மனுஷன் எதுல கெட்டு போயிருக்கிறான்? சீர் கெட்டு போச்சு. சீர்னா கேரக்டரை குறிக்குது. எனக்கு பிள்ளை சீர் இல்லை, என்ன சொல்லுவோம்? ஒரு சீரம் இல்லை. அந்த வார்த்தையை பயன்படுத்தின கையெழுத்துங்க பார்ப்போம். எனக்கு பிள்ளை ஒரு சீரம் இல்லை. யாரும் பயன்படுத்துறது இல்லையா? சீர் இல்லை அப்படின்னா கீழ்ப்படுதல் இல்லை, நல்ல குணம் இல்லை. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது மனுஷன் எதில் கெட்டு போயிருக்கிறான்னா கேரக்டர் இல்லை, சீர் இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க? நற்சீர் பொருந்த செய்வேன், நல்ல குணங்களை தருவேன். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை ஆதாம் காலத்தில்,
நோவா காலத்தில் அழிக்க காரணம் என்னன்னா, ஆதியாகமம் 6:12 சொல்லுகிறது, தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் பூமி அழிக்க காரணம் பூமியில சீர்கெட்டு போச்சு. ஏன்னா மனித குமாரத்திகளை தேவகுமாரத்திகள் விவாகம் பண்ணினார்கள். திருமணத்தில் சீர்கெட்டு போச்சு, எல்லா விதத்திலும் சீர்கெட்டு போச்சு. ஹல்லேலூயா. ஒழுங்கா ஒரு திருமணம் நடந்ததுன்னா அது நோவா வீட்டு திருமணம். நோவாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? சேம், காம், ஜாபேத். இங்க ஒரு ஜாபேத் இருக்கிறாரு. சோதரா 3 பிள்ளைகள். வந்தவளும் கொல்லாம். இப்படி சொல்லுவாங்க, அவன் கொல்லாம், வந்தவ ஒண்ணுக்கு உதவாது. இப்படி சொல்லுவாங்க சிலவங்க, வந்தவளும் கொல்லாண்டி, அவனும் கொல்லாம், வந்தவனா நீங்க அடுத்த ஊருக்காரங்களே சொல்றேன். வந்தவள 3 பேரும் 4 பேரும் கொல்லாம். நோவா வீட்டில் வந்தவளும் கொல்லாம். ஏன்னா வந்தவளும் ஐயமா இருந்திருந்தா, ஓய் இவ்வளவு பறந்து விரிந்த தேசத்தில் நாங்கள் ஆஹா நடனமாடி நல்ல சந்தோஷமா இருக்க விடாம பேழைக்குள்ள பிடிச்சு அடைப்பாராம். ஒரு சொல்லுங்க பார்ப்போம். பேழைக்குள்ள அடைக்க போறாராம். நாங்க வர மாட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இங்க இருக்கிற நீங்கள் கூட, நீங்க திருமணம் படித்து புருஷ ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வர நீங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கலாம். நம்ம என்ன போக மாட்டோம் பெந்தெகோஸ்துக்கு, அறியாமையின் காலத்தில். பாருங்க, நோவா பிள்ளைகள் ஸ்ட்ரைக் பண்ணவே இல்லை. மாமா சொன்னதை கேட்டு அவன் குடும்ப ஜெபத்தில் மாமா சொல்லியிருப்பா, நான் ஒரு பெரிய தரிசனம் கண்டேன். அப்படியா மாமா, என்ன தரிசனம் கண்டீங்க? தேவன் சொன்னார், இந்த பூமியிலே பெரிய மழை வரப்போகிறதாம். மழையா? வாட் இஸ் திஸ்? மழையா? இது என்ன மழையா? அல்லேலூயா. மழைன்னா அன்னைக்கு சொல்லுங்க. ஆமா, பொதுவா நான் ஒரு முறை மஸ்கட் போன போது அங்க வருஷத்துக்கு ஒரு முறை மழை பெய்யும். மழையை வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம வீட்டில் மழை பெஞ்சா குடை எடுத்து ஒற்ற ஓட்டம். ஆனா மழையை ஏன் கேட்டா, மழை புதுசா இருக்கும். மழை பெய்யல. நோவா காலத்தில் பெரிய மழை வருதா, தண்ணீர் எல்லாம் பெருகுமா? தண்ணீரா? பனி மட்டும் தான் தெரியும். எல்லாரும் கேட்டாங்க, பேழைக்குள்ள போனாங்க. நோவா குடும்பத்தை தவிர மீதி எல்லா குடும்பத்திலும் சீர்கெட்டு போனது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. பூமியிலே தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். கையை உயர்த்துவதில்லை சொல்லுங்க பாப்போம். மனிதனுக்கு ஒரு பிரமாணத்தை தேவன் நம்முடைய கையில் எழுதி தந்திருக்கிறார். என்ன பெரிய ஆச்சரியம்னா, ஆமென், குரு நானக் புத்தகம் இருக்கு. பஞ்சாபிகளுக்கு குரான் ஒரு புத்தகம் இருக்கிறது. ஆமென். முஸ்லிம் சகோதரர்களுக்கு ரிக் பகவத்கீதை புத்தகம் இருக்கிறது. இந்து சகோதரர்களுக்கு எந்த புத்தகமோ பைபிளை போல அநேக மொழியிலே மொழிபெயர்க்கப்படவில்லை. அல்லேலூயா. இப்பதான் ஆமென், குரானை கொஞ்சம் மொழிபெயர்த்து கொஞ்சம் மக்கள் அறிய பண்றாங்க. ஆனால் எல்லா புத்தகத்தை பார்க்கலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் விரும்புகிற தெய்வம் இன்றைக்கும் வேதத்தை மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய ஃபெடரேஷன்லேருந்து ஆமென் ஒரு முறை ஜம்மு காஷ்மீர் போன அந்த ஊழியர்கள் குரூப்பாக போயிருந்தாங்க. அப்போ களியவக்கலவலைக்கு பக்கம் இந்த ஒரு இடம் இருக்கு. அங்கிருந்து ஒரு குடும்பம் ஜம்மு காஷ்மீரில் தங்கியிருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாக. அவங்க என்ன வேலைன்னா, அந்த குறிப்பிட்ட மொழியில் பைபிளில் அங்கிருந்து மொழிபெயர்க்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் ஒரு உயரமான இடம். ஒரு முறை கிளைமேட் மாறி அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் கிடைக்காம திணறினாங்களாம். உடனே விமானத்தில் வந்து இவங்க எல்லாம் தூக்கி அடுத்த இடத்துல கொண்டு காப்பாற்றினாங்களாம். அவ்வளவு கொடிய இடத்துல இருந்து இன்றைக்கும் நம்முடைய ஊரை சேர்ந்தவர்கள் வேதத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, நம்ம ஊரை போலையா? கிளைமேட் மாறுது, பிராணவாயு அடிக்கடி கிடைக்கல. ஆனால் குடும்பமாக தங்கியிருந்து பிள்ளைகள் அங்கே படிக்க விட்டு வேதத்தை மொழிபெயர்க்கிறாங்கன்னா இது தேவ செயல் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை.
வேதத்தை அவன் எழுதி கொடுத்திருக்கிறார் எப்படி மனுஷன் வாழ வேண்டும் என்று. அவன் நோவா காலம் உலகம் அழிய காரணம் அவன் சீர்கெட்ட பூமியா இருந்தது. பல சொல்லுங்க, உங்க குடும்பம் சீர்கெட்டு போனா ஆண்டு கோபம் வந்துடும். நீங்க சீக்கிரமா திறப்பில் நில்லுங்க. உங்க குடும்பம் மனம் திரும்பட்டும். சீர்கெட்டவைகளை கர்த்தர் ரட்சிக்க வந்திருக்கிறார். சிலருக்கெல்லாம் சேர்ந்து வரல சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகள் சீரலையா, தேவனை மதிக்கலையா, பெற்றோரை மதிக்கலையா, அமை கண்டதே காட்சின்னு ஓடிக்கொண்டிருக்கிறார்களா? பெற்றோராகி நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். யோபு பிள்ளைகள் மரிக்கும் முன்பு யோபுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, காலமை எழுந்து பிள்ளைகளுக்கு பேருக்கு ஒவ்வொரு பலி செலுத்துவான். ஒருவேளை பிள்ளைகள் சீர்கெட்டு போயிருந்தா தேவன் பிள்ளைகளை அழித்து விடுவார் என்று இந்த பிரகாரமான யோபு செய்து வந்தான். பூமி ஆண்டவர் அழிக்க காணும். முதலாவது எரேமியா 31:22 படி சீரு கெட்டு போச்சு. அல்லேலூயா. என்ன கெட்டு போச்சு? நல்ல குணங்கள் இல்ல, பரிசுத்தம் இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, சீர்கெட்டு போனவர்களுக்கு நல்ல சீரை கர்த்தர் கொடுப்பாராக, நல்ல குணங்களை கர்த்தர் கொடுப்பாராக. கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவன் உபவாச ஜெபத்திற்கு வந்தவங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்தில் எல்லாம் தாறுமாறு. எப்படி நடக்குது சொல்லுங்க? கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, லிவிங் டுகெதர் என்று சொல்லி உலகம் மாறி மாறி கெட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று தான் அந்த உலகத்தில் மனுஷனை படைத்தார். அந்த நிலைமை இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட அளவு இந்தியாவில் அவன் ஹிந்து சகோதரர்கள் கூட இதில் எதிர்க்கிறாங்க. இது தவறு, எங்களுடைய புராணத்துக்கு தவறு, ஒரு மனைவிக்கு மேல் திருமணம் தவறு என்று எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுதும் சீர்கெட்டு கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை நான் இடையில சொன்னேன். நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு சகோதரி, 6-7 படிக்கிற பிள்ளைகள், மனைவிக்கு தெரியாம இன்னொரு பெண்ணோடு தொடர்பு, அவளோடு வாழ்ந்த ஒரு பிள்ளை பிறந்து விட்டது. இப்ப பாருங்க, 6-7 படிக்கிற பிள்ளைகள் மனநோயாய் மாறிட்டாங்க. அப்பா நல்லா அம்மா பெற்ற பிள்ளைகளை நேசிச்சாரு. இப்ப அப்பா வீட்டுக்கு வர்றதில்ல, வந்து ஒன்று அப்படியே போயிடுவாரு. அவன் வீடு எல்லாம் அவருக்கு பேர் ஆக்கிட்டாரு. இப்ப மனைவி தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் அப்பா அப்பான்னு கதறாங்க. மருத்துவர் சொல்றாங்க, போனவன் போகட்டும், உன் பிள்ளையாவது காப்பாற்று. நல்ல சகோதரன் என்ன செய்கிறது? சீர்கெட்டு போச்சு. கர்த்தர் கொடுத்த மனைவியோடு வாழ தெரியல. அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், தாறுமாறாக வாழாதீங்க. தாறுமாறாக வாழுகிற பெண் ஒட்டகம் நீன ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒழுக்கமா வாழுங்க, கண்டதே காட்சின்னு வாழாதீங்க. சீர்கெட்டு போனால் தேவ கோபம் நம்மேல் வந்துவிடும். ஒரு நாள் இரவினிலே வெள்ளம் வந்தது, உயர உயர தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது. சுனாமி வந்தபோது அந்த அம்மா இறந்துட்டாங்க. பாஸ்டர், கருங்கல் வரைக்கும் வந்தாச்சான்னு சொன்னாங்க. சில சொல்லியிருப்பாங்க, டேய் வெள்ளக்கட்டியில் தண்ணி நிறைஞ்சிட்டு நேர பொத்த மலைக்கு போவோம். அங்கே போயினா அங்கேயும் தண்ணீர், பனையில் ஏறியிருப்பாங்க, பனையிலும் தண்ணீர். ஒரு நாள் இரவினிலே வெள்ளம் வந்தது, உயர உயர தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது. சகல ஜீவராசிகளும் மாண்டு போனது, நோவாவின் வம்சம் மட்டும் காக்கப்பட்டது. நோவா தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம். சத்தம் ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சீர்கெட்ட ஜனங்களை அழிக்க ஒரு பெரிய மழையை பெய்ய பண்ணினார். நம்புற மட்டும் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். நம்புனா விட்டுருவாரு, இல்லைன்னா வயநாடை போல ஏதாவது காரியத்தை கொண்டு வந்துருவார். நம்புற ஆண்டவரே நம்புறானே சொல்லுகிற அளவு மாத்திடுவார். கையை வைத்தாலே சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? வெள்ளம் வந்தது, பூமி ஊற்றுக்கண்கள் திறந்து எத்தனை நம்புறீங்க? நோவா கால ஜலப்புல நம்புற மட்டும் ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இரவு 1:30 மணிக்கு பெரிய மலை நவண்டு வருகிறது தண்ணியோடு கூட. வயநாட்டில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீர்கெட்ட ஜனங்களை தண்ணீரில் போட்டு முக்கி அழிச்சார்.
சீராய் வாழ்ந்த நோவா குடும்பத்தை ஆண்டவர் பேழைக்குள்ள பத்திரமா பாதுகாத்தார். அப்போதான் உலகத்திற்கு ஒரு அறிமுகமானது. அவன் தண்ணீரில் பாதுகாக்கப்பட இப்படி ஒரு ஐடியா இருக்கு. அது வரைக்கும் மனுஷனுக்கு அப்படி ஒரு அறிவு வர, ஏன்னா தண்ணி இல்லை. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஷிப், இன்னைக்கு போட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. கையை தள்ள சொல்லுங்க பாப்போம். ஆகவே சீர்கெட்டு போகக்கூடாது. ஆமென், ஆமென். முந்தின சீருக்கு திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கவனிங்க எல்லாரும், பிள்ளைகள் எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும். வேதம் தான் நமக்கு ஒழுக்க புஸ்தகம். என்ன புத்தகம்? என் சுவடி அப்படி சொல்லுவாங்க. என் இத்திரையை பார்த்துருக்கிறீங்க, அதுக்கு பேர் என்ன? என் சுவடி. வாய்ப்பாடுன்னு ஒன்று படிச்சிருக்கிறோம். வாய்ப்பாடு அப்படிதானே? போட்டு பெருக்கல் போட்டுலாம் போட்டிருப்பாங்கல்ல. இதே போல நமக்குள்ள புத்தகம் வேத புத்தகம். நம்ம செய்கிறதெல்லாம் இதற்கு ஏற்றவாறு இருக்கணும், வேதத்துக்கு ஏற்றவாறு இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். எரேமியா 31:22 வாசிங்க. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். கவனிங்க, நான் வாசித்த போய் தான் சீர்கெட்டு போனவங்க தேவனை விட்டு விலகி திரிவாங்களாம். சொன்ன புரிஞ்சுது? சீர்கெட்டு போனா ஆண்டவரிட்டு விலகி திரிவான். சீர்பெட்ட குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். அல்லேலூயா. ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாக இருப்ப நமக்கு ஆசீர்வாதம். இந்த கார் பைக்கில் எல்லாம் இப்போ கியர் வண்டி இருக்குது, கியரில் வண்டி வருது. முதல், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் கியர் உண்டு. 4வது 5 கியர் போடும்போது வண்டி ரொம்ப வேகமாக போகும். ஒரு மெக்கானிக்கிட்ட கேட்டேன், ஏன் 4th 5th போட்டால் வண்டி வேகமாக போகுது, ஃபஸ்ட்டு கியர் போட்டால் சீறி நிற்குது? அவன் அந்த மனிதன் என்ன சொன்னார்? நான் மெக்கானிக், முதல் கியருக்கும் என்ஜினுக்கு ரொம்ப நெருக்கம். செகண்ட் கியர் போகும்போது நெருக்கம் குறையும், தேர்டில் நெருக்கம் குறையும், 4th கொஞ்சம் நெருக்கம் குறையும், 5th சத்தமே இருக்காது. ஆனால் ஒன்று, மேடான பகுதி வந்தா ஃபர்ஸ்ட் கியர் போட்டே ஆகணும். சீர்கெட்டு போனா ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்களா? 4th கியர், 5th கியர் எவ்வளவு தூரம் போவோம்? முருங்கு வளத்து தேறி வந்தா தள்ளுடா வண்டியை. முன்னெல்லாம் அந்த எக்ஸல் வண்டியில் ஆட்கள் பூரா பார்த்துருக்கிறேன். காலம் வேலை செய்யும், என்ஜின் வேலை செய்யும், தள்ளி தள்ளி போவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கியர் ஏன் இவ்வளவு பலமா இருக்கு? எவ்வளவு லோடுக்கும் ஏறி போகுதுன்னா என்ஜினுக்கும் ஃபர்ஸ்ட் கியருக்கு ரொம்ப நெருக்கம். சீர்கெட்டு போனா ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுவாங்களா? ஏசப்பா சொல்றாரு, அவங்க உதடினால் என்னிடத்தில் சேர்ந்து அவங்க இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. எப்படி இருக்கு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் கியரும் என்ஜினும் ரொம்ப பக்கம் இருப்பதுனால எவ்வளவு பெரிய மேடானாலும் அந்த லோடை எடுத்துட்டு போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரும். இந்த அழகிய மண்டம் தக்கலை தாண்டி மேட்டுக்கடை தாண்டி வரும்போது ஒரு மேடான பகுதி இருக்குது. பைக் ஓடி இருக்கிறோம், அப்படி தான் கார் ஓடி இருக்கிறோம். அந்த இடத்துல எல்லாமே கம்பி லோடை கொண்டு, சிமெண்ட் லோடை கொண்டு அந்த டாரஸ்ட் வண்டி ஸ்லோவாக வரும். நம்ம ஹார்ன் அடித்தா, நீ போப்பா, என்னால் இப்படி தான் நிறைய சுமை இருக்குது, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டு போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு பிரச்சனை, நீ போயிரு, நீ வேகமாக போயிரு. இதிலே பார்த்துருக்குறீங்க. இப்படி தானே போங்க, நீங்கள் போங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சீர்கெட்டு போனா ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுவாங்க. தூரமா போனா சமமான பாதையிலே வேகமாய் போகலாம், மேடான பகுதி சோதனை வரும்போது நம்மால நிற்கவே முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பல சொல்லுங்க. ஆண்டவர் விட்டு விலகி போனா சொகுசு காலத்தில் நல்லா இருக்கும், சோதனை காலம் வந்தா பின்வாங்கி போயிடுவோம். ஆண்டவருக்கு நெருக்கத்தை குறைக்காதீங்க. அல்லேலூயா. என்னுடைய பாஸ்டர் யோபு ஞானப்பிரகாசம் அவர்கள் ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. இங்கிருந்து ஒரு கணவனும் மனைவியும் காரில் போகிறாங்களா.
ஒரு 45-50 வயது. அங்கிருந்து திருமணம் முடிந்த புதிதான ஒரு குடும்பம் வருது. இங்கிருந்து போற அந்த பாட்டி சொல்றாங்களா, புருஷனை பார்த்து, அங்க பாரு ஓய், இவ்வளோ சந்தோஷமா பேசி வர்றாங்க, இவ்வளோ பக்கத்தில் இருந்து சந்தோஷம் பேசி வர்றாங்க. அவர் சொன்னாராம், நான் இந்த இடத்தை விட்டு மாறினா வண்டிக்கு ஆபத்து, நீ வேணா கிட்ட நெருங்கி உட்காரு. புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். டிரைவர் சீட்டை விட மாற முடியுமா? என்ன ஆகும்? அவர் சொன்னாரா, அவங்க சந்தோஷமா வர்றாங்க, இப்ப திருமணம் முடிந்தவங்க. சோத்திரம், இப்ப நான் இடத்தை விட்டு மாற முடியாது, நீ அன்பார்கள் பக்கத்துல வந்து உட்காரு. ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கண்டிப்பா நாம் அவரை விட்டு தூரமா போவோமே ஒழிய அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு மாறாதவர். சீர்கெட்டு போனவர்கள் தேவனை விட்டு தூரமா போவாங்க. தூரமா போற எப்படி கண்டுபிடிப்பது? ஜெபம் போயிரும், பரிசுத்தம் போயிரும், வேத தியானம் போயிரும், ஒழுக்கம் போயிரும், ஆண்டவரே கனமனாம வாழ்வாங்க. இன்னைக்கு இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சீர்கெட்டு போனவங்களை ரட்சிக்க வந்த ஆண்டவர். சீர்கெட்டு போனேன், நான் முன்ன போல ஜெபம் பண்ணல, பரிசுத்தம் இல்லை, மொபைலை நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன், மொபைலை என்னுடைய நேரம் அதிகமாக ஷார்ட்ஸ் பார்த்து எனக்கு நேரம் எல்லாம் போகுது, ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க முடியலைன்னா இன்னைக்கு உங்களை சீரை கர்த்தர் சரிப்படுத்துவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:16 எடுத்து வாசிக்கணும், நேரம் இல்லை. ஆமென். சீர்கெட்டு போனா வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுப்போமா? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன பல சொல்லுங்க பிரதர்ஸ் எல்லாம் கை கொடுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, அன்லிமிட்டெட் கால் நமக்கு அல்ல, கெட்டு போறவங்களுக்கு. கை கொடுங்க அம்மா பக்கத்துல. அன்லிமிட்டெட் கால், அன்லிமிட்டெட் மெசேஜ், அன்லிமிட்டெட் நெட் நமக்கல்ல, கெட்டு போகிறவர்களுக்கு. முன்னெல்லாம் பேசி வைக்கட்டா இன்னும் ₹1 தான் பேலன்ஸ் இருக்கு. இப்ப அன்லிமிட்டெட் கால் வந்த பிறகு சுதரம் பேசி அதிகமாகுது, ஓவர் பேச்சு. ஏன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பேசிக்கலாம். அல்லேலூயா. ஏன் பேசி நேரத்தை கெடுக்கணும்? கையை உயர்த்தல சொல்லுங்க பாப்போம். அதிலும் வேற சோத்திரம், பிள்ளைகள் சொல்லுவாங்களே இந்த லோக்கல் லாங்குவேஜில் பயங்கர கடலை போடுறது, எவனோடும் எவளோடும். அன்பு சவருமாருக்கு சொல்கிறேன், எவ்வளவு உங்கள் ஃபோனுக்கு டயல் பண்ணா சோத்திரம் நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு. நம்ம ஊரில் ஒரு சவனுக்கு பற்றி ஃபோன் பண்ணாலாம், அவர் சொன்னாராம், எனக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு. அவர் சொன்னாலாம், தெரிஞ்சுதாண்டா பேசுகிறேன். இப்போ சமூக வலைதள வேசிகள் அறிந்து திரிகிறாங்க வீண் பேச்சுக்கு. வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன், சொத்து மெசேஜோ எந்த ரூபத்தில் நீங்கள் சாட்டிங் பண்ணாலும் எல்லாம் தேவன் அறிகிறார். சீர்கெட்டு போனவங்க வீண் பேச்சுக்கு இடம் கொடுப்பாங்க. அல்ல சொல்லுங்க பாப்போம். சொத்துறோம் யாருக்கு என்ன எதுக்கு இடம் கொடுப்பாங்க? வீண் பேச்சு. வீணா டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு சொல்றாரு, நீங்க சீர்கெட்டு போனவங்களா இருக்கக்கூடாது. அன்லிமிட்டெட் டாக் டைம் யாருக்கு? நமக்கா? சொல்லுங்க யாருக்கு? சொல்லுங்க யாருக்கு? கெட்டு எங்க பூளை கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணால் வழிவருதுன்னு பேசாதீங்க. பாஸ்டர் ஜெபசுந்தர் ஒரு முறை சொன்னார், அவங்க விசுவாசி சொன்னாங்களாம், பாஸ்டர் நீங்களும் கடலையாக போடுதி அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ஒரு விசுவாசிட்டான். சொல்லுங்கம்மா. இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் பேச வேண்டிய காரியத்தை வழியோரத்தில் நம்ம பார்க்குறோமே. மார்த்தாண்டம் போயிட்டு தான் பேச முடியலை பார்த்தீங்களா? கைவித்தலை சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, ஒழுக்கமாக இருங்க. அன்லிமிட்டெட் டாக்டே நமக்கு அல்ல, கெட்டு போனவங்க தான் பேசிட்டே இருப்பாங்க. பிள்ளை கவனிக்கிறீங்களா? கெட்டு போனவங்க தான். சரி, முதலாவது என்ன கெட்டு போச்சு? சீர்கெட்டதை இன்னைக்கு கர்த்தர் ரட்சிப்பாராக. இத்தனை விரும்பி ரட்சிக்கணும் விரும்புகிற மாட்டாலே சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இன்னொரு இன்னைக்கு பேசுனீங்களே, சீர்கெட்டு போன பிள்ளை ரட்சிப்பேன்னு சொன்னீங்களே, கெட்டு போன சீரை சரி பண்ணுங்க ஆண்டவர் ரட்சிக்க போகிறோம். கர்த்தர் சரி பண்ண போகிறார். எரேமியா 2:25-15 ரெண்டாவது வார்த்தை. எரேமியா 25:15
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய போதும். ரெண்டாவது என்ன கெட்டு போச்சு? சத்தமா சொல்லலாமே, அறிவு கெட்டவன. இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி செய்வோம். அறிவு கெட்டவன. இங்க வாசிக்கிறோம், புத்தி கெட்டு போச்சு. நான் சொன்னேன், புத்தி கெட்டு போச்சு. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு. அல்லேலூயா. புத்தியில அந்தகாரப்பட்டு. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். புத்தியில கெட்டு போறாங்க. அல்லேலூயா. இதுல கெட்டு போறாங்க. யோபு 28:28 சொல்லுகிறது, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. புத்தி கெட்டு போனா பொல்லாப்பு செய்துட்டே இருப்பாங்க. பொல்லாப்பு எதிர்க்கிற எல்லாரும் ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. குடிக்கிறது ஒரு பொல்லாப்பு, புகைப்பழக்கம் ஒரு பொல்லாப்பு. இந்த புத்தி கெட்டு போயிட்டா இவங்க இதை விட மாட்டாங்க, அதை செய்துட்டே இருப்பாங்க. ஆமாம், நீதிமொழிகள் 22:11 சொல்லுது, ஆமேன், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதை வாசிங்க, நீதிமொழி 2:11. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். புத்தி உன்னை பாதுகாக்கும். இதுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன், புத்தி இருந்தா நம்ம பாதுகாக்கப்படுவோம். புத்தி கெட்டு போனா நமக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனை பேர் பாதுகாப்பை விரும்புறீங்க? பிள்ளைலாம் கவனிங்க, எத்தனை பேர் பாதுகாப்பை விரும்புறீங்க? நம்ம வாழ்வது பாதுகாப்பற்ற, எங்கும் ஆபத்து நிறைந்திருக்கிறது. சோத்ரா. இடையில ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். தூரமான இடத்தில் ஒரு சகோதரர் வேலை செய்கிறார். திருமணம் முடிந்து 9 மாதம் தான் ஆச்சா. ஒரு 26-27 வயது இருக்கும். வேலை ஸ்தலத்தில் எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஆளரை அவுட்டு. திருமணம் முடிஞ்சு 9 மாதம் தான் ஆச்சு. எங்கே போனாலும் எப்படி இருக்கு சொல்லுங்கம்மா? கிரைண்டர் தொட்ட ஆபத்து, மிக்சியை தொட்ட ஆபத்து, கம்ப்யூட்டர் தொட்ட ஆபத்து. மார்த்தாண்ட பகுதியில் கேபிள் கரண்ட் பிடிச்ச ஒரு ஆள் இறந்தார். என்ன பிடிச்சு? கேபிள் கரண்ட். அதில் நிறைய மின்சாரம் வராது. அயன் பாக்ஸ் பட்டு செத்து இருக்கிறாங்க. இந்த உலகம் பாதுகாப்பற்ற ஒரு உலகம். வேதம் சொல்லுது, புத்தி உன்னை பாதுகாக்கும். புத்தி கெட்டு போனா நமக்கு பாதுகாப்பே இல்லை. உங்க பிள்ளைகள் புத்தி கெட்டு வாழ்றாங்களா? புத்தியில் அந்தகாரப்பட்டு வாழ்றாங்களா? உங்க குடும்ப தலைவர் புத்தி கெட்டு வாழுகிறாங்களா? தேவனை மதிக்கலையா? நீங்க ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவரே நல்ல புத்தியை கொடும். தீமோத்தேயு சொன்னார், பவுல் தீமோத்தேயு எழுதும்போது, கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் புத்தியை தந்தருள்வாராக. அல்லேலூயா. ஒரு வார்த்தை நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் புருஷர்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு சௌரமான கை உயர்த்துங்க. எல்லா காரியத்திலும் புத்தியை தாரும். ஸ்கூலுக்கு போகும்போது புத்தியை தாரும். எல்லா பிள்ளைகளும் கை வைத்துங்க பார்ப்போம். சௌரமாருக்கு வேலை ஸ்தலத்தில் புத்தியை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை ஸ்தலத்தில் புத்தியை தாரும். தீமோத்தேயுக்கு சொன்னது போல எங்கள் பிள்ளைகள் கெட்டு போகாமல், எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாமல் அழிந்து போகாமல், எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் எல்லா காரியத்திலும் தேவன் புத்தியை தருவீராக. எல்லா காரியத்திலும் புத்தியை தருவீராக. புத்தி எங்களை பாதுகாக்குமே. புத்தி கெட்டு போன எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. ஓ, புத்தி கெட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்திற்கு வர தெய்வத்தை மதிக்காமல், பெற்றோரை மதிக்காமல், ஓ சரியா வீட்டுக்கு வராமல், சொல் கேளமல பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகல் நேரத்திலே கர்த்தர் புத்தியிலே ஒரு தெளிவை கொடுப்பீராக ஆண்டவரே. எல்லா கையை உயர்த்தி அல்லேலூயா. இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுது. நம்ம பொதுவா அந்த வார்த்தைக்கு கெட்ட குமாரன் கதையை நடிக்க போறோம். என்ன குமாரன்? என்ன சொல்லுவோம்? கெட்ட குமார் அப்படின்னு ஒரு வார்த்தை பைபிள் இருக்கா? இல்லை. கெட்ட குமாரன் கதையை வேதம் சொல்லுது. இயேசு சொன்ன ஒரு ஓமை. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் இளையவன் அப்பாவை பார்த்து, நான் சொன்ன பார்த்தீங்களா, புத்தி கெட்டு போச்சு. அது காரணம் என்ன? நண்பர்கள். அப்பாட்ட பணம் கேளு, அப்பாட்ட காசு கேளு, நம்ம ரொம்ப தூரமான இடத்திற்கு போவோம், ஊர் சுற்ற போவோம். அவனும் கேட்டான்.
சொத்துல பகுதி பாகத்தை வாங்கினா அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் செலவழிச்சான். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, அவனுக்கு கையிருந்த பணம் எல்லாம் செலவழித்த பின்பு அவனுக்கு புத்தி தெளிந்தது. நாம் ஜெபிக்கும் போது யாரெல்லாம் புத்தி கெட்டு வாழ்றாங்களோ புத்தியிலே ஒரு தெளிவை கர்த்தர் கொடுப்பாராக. சில நேரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆமே, ஒரு பாட்டு, காலை கட்டினேன்னு ஆண்டவரே, கையை கட்டின ஆண்டவரே, கண்ணை கட்டின ஆண்டவரே, என் சிந்தையை கட்ட, என் மனசை கட்ட முடியலை. சில நேரம் சாத்தான் சில சிந்தைகளை கட்டி வச்சிருப்பான், புத்தியை கட்டி வச்சிருப்பான், நல்ல புத்தியை கட்டி வச்சிருப்பான். கையை உயர்த்துறாள். இல்லையா? ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம், அந்த பிள்ளை +2 படிச்சுட்டு இருக்கிறார். இந்த பிள்ளை பெற்றெடுக்கு முன்னே அப்பா வீட்டை விட்டே போயிட்டார். எங்க இருக்கிறான்னு பிரதர் சொல்லுங்க, எங்க இருக்கிறான்னு தெரியாது. யாரோ ஒருவர், இந்த பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிறா, அப்பா இல்லை அப்படின்னு பிள்ளைகள் இந்த அம்மாவை தவறா பேசுவாங்க. ஆனா அப்பா உண்டு. இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் முன்னே அவர் ஊரை விட்டு போயிட்டார். அப்படி ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொன்ன எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை ஒவ்வொரு நாள் ஏங்குறா, அப்பா உண்டு, அப்பா நான் பார்க்கல, எங்க இருக்கிறான்னு தெரியாது அப்படின்னு அங்கலாய்ச்சிட்டு இருக்கும்போ ஒரு நாள் ஒரு ஆலயத்திற்கு, ஆவிக்குரிய சபைக்கு போற ஒரு சகோதரி, எங்க சர்ச்சில் விசேஷ கூட்டம் நடக்கிறது, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தூரத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறாருன்னு அழைச்சாங்க. நீங்க யாரும் அப்படி அழைக்கிறீங்களா? அழைச்சி வந்தவங்க நிறைய இருக்கிறீங்க. அழைத்து வந்த எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அற்புதங்கள் உங்களுக்கு பொறாமையா இருக்கோ? விசேஷ கூட்டங்கள், மற்ற கூட்டங்களில் உங்கள் சொந்தக்காரங்களை அழைச்சிட்டு வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்யும். அழைச்சிட்டு வந்தாங்க. கூட்டம் முடிவில் அந்த விசேஷ ஊழியக்காரத்தில் ஜெபிக்க கொடுத்தாங்க. வந்த ஊழியக்காரரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம், உன் புருஷனை, இவருக்கு தெரியாது புருஷன் போனது வந்தது ஒன்று, போய் 16-17 வருஷம் ஆச்சு, ஆள் உண்டா இல்லைன்னு தெரியாது, உன் புருஷனை ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு வருவார். கூட்டம் முடிஞ்ச உடனே, இந்த பக்கத்து ஊர் தானே, பாஸ்டர் சபா பாஸ்டர், என்ன சொன்னீங்க பாஸ்டர்? நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, இவங்க புருஷன் உண்டா இல்லைன்னு தெரியாது. உண்டு, பிள்ளை இருக்கிறா, ஆனால் செத்தாரா இருக்கிறான்னு தெரியாது. உடனே இந்த ஊழியருக்கும் பயம் வந்துட்டு, பொய்யா மாறிடுமோ. அவர் இரவு உறங்கலையா, விசேஷ பாஸ்டர், ஸ்பெஷல் பாஸ்டர், இரவு முழுதும் ஜெபிச்சுட்டே இருக்க, ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தையை சொன்னேன், நீங்கள் சொன்ன வார்த்தையை சொன்னேன். இவர் ஜெபித்துட்டே இருக்கிறார். அவர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் அந்த அதிகாலை 5 மணிக்கு 16 வருஷமா காணாமல் போனவர் தாடியெல்லாம் வளர்த்தி வீட்டு கதவை தட்டுகிறார். பெற்றோர் மகளும் தொடர்ந்து பார்க்குறாங்க. மனைவிக்கு தெரியுது கொஞ்சம் முக சாயல், ஏன்னா 16 வருஷம் ஆயிற்று, தாடியெல்லாம் வளர்த்தி இருக்கிறார். இதுவரைக்கும் எங்க போறீங்க அப்படின்னு மகளும் மனைவியும் கேட்க, எப்படி வந்தீங்க? நேற்று இரவு 12, ஏதோ பக்கம் கொஞ்சம் தூரத்தில் இருந்திருக்கிறார், இரவு டிராவல் பண்ணி வருகிற அளவுக்கு இருந்திருக்கிறார். இரவு 12 மணிக்கு ஒரு நபர் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி ஜெபிக்க தரிசனத்தை பார்த்து என் சிந்தையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் மாறினது. 16 ஆண்டுகளாய் வீட்டுக்கு போக வேண்டாம் என்கிற எண்ணம், சிந்தையில் வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. இவ்வளவு நாளிலே சொல்லுவீங்க, புத்தியை கட்டி வைத்திருக்கிற, சிந்தையை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய வல்லமையை கர்த்தர் அவிழ்க்க முடியும். சில நேரம் உங்க புருஷன் உங்களுக்கு அனுகூலமா இருக்காம பிசாசு உங்கள் புருஷனுடைய சிந்தையை கட்டி வைக்கலாம். பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு அனுகூலமா இருக்காம சாத்தான் சிந்தையை கட்டி வைத்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் தாறுமாறாய் போவதற்கு பிசாசு புத்தியை அந்தகாரப்படுத்தி வைத்திருக்கலாம். இளைய குமாரன் அப்படிதான் இருந்தான். ஆனா கர்த்தர் அவனுக்கு புத்தியை தெளிய பண்ணினார். அவன் புத்தி தெளிந்தது. ரெண்டாவது என்ன கெட்டு போச்சு சொல்லுங்க, கேளுங்க. கெட்ட புத்தியா நல்ல புத்தியான்னு கேளுங்க. புத்தி கெட்டு இருக்கா நல்லா இருக்கான்னு கேளுங்க.
நல்ல புத்தினா இயேசு சொன்னார், நல்ல மனுஷன் தன் பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான். கெட்ட மனுஷன் தன் பொக்கிஷத்திலிருந்து அவன் கெட்டதை எடுத்து கொடுக்கிறான். ஏசப்பா எனக்கு நல்ல புத்தியை தந்திருக்கிறார். அவங்க மட்டும் வரல, சொல்லுங்க பாப்போம். அடிக்கடி கெட்டு போகுதா? இன்னைக்கு அந்த புத்தியை கத்தரிச்சிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை கத்தரிச்சிப்பாராக. சரி, தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். தானியேல் 4:34-36 அவன் புத்தி கெட்டு போன நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், அவன் அந்த புத்தி எனக்குள் திரும்பி வந்தது. புத்தி கெட்டு போனா மிருகமா மாறிடும். மனுஷர்கள் எல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம், சத்தமா ஒரு அல்லேலூயா. நேபுகாத்நேச்சருடைய புத்தி கெட்டு போயிடுச்சு. அவன் எப்படியா மாறினா? எப்படி மாறினா? நான் ஒரு கேட்குறேன், நம்முடைய சில வாலிப தம்பிமாரெல்லாம் இந்த தலைமுடியெல்லாம் கிறுக்கனை போல வளர்க்கும் போது எப்படி இருக்கு? சும்மா கேட்குறேன். நம்ம பிள்ளைகளுக்கு ஓரளவு கிருபை தருதார். எப்படி இருக்கு உங்களுக்கு? சங்கடமா இருக்கா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் நடக்கும்போது நம்ம நினைப்போம், மெண்டலானாலும் அது போலவே நடக்கிறாங்க வாலிப பிள்ளைகள். ஏன் அப்படி நடக்கிறாங்க தெரியுமா? படிப்பு இருக்கு, பட்டம் இருக்கு, புத்தி கெட்டு போச்சு. நேபுகாத்நேச்சருக்கு புத்தி கெட்டது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? வீட்டை விட்டே ஓடிட்டான், வீட்டுக்கே வரல, புல் மேய்ஞ்சான். அல்லேலூயா. புல் மேய்ந்த ராஜா யாரு? அது மட்டுமல்ல, நகம் ரொம்ப நீளமா வளர்ந்துச்சு. யாருக்கெல்லாம் நகம் நல்லா நீளமா இருக்கா? ஃபேஷன் ஷோன்னு புத்தி கெட்டு போயிருக்கு. அல்லேலூயா. நீளம் வளர்க்குறீங்களா? அது மட்டுமல்ல, அவனுடைய முடி கழுகளுடைய, இப்ப சிலருடைய முடி எப்படி இருக்கு? சில குட்டிகள் அப்படிதான் போட்டு தெரியும், நல்ல அழகான முடிய பீட்டையை போல அடிச்சிடுச்சு. அது என்ன ஃபேஷன்? உங்களுக்கு நிறைய முடி வேணும்னா பாட்டிமாருடைய திருப்பான வச்சு கட்டுங்க, பரம் சாத்தான சேர்ந்து வருவான். அழகான முடிய அலங்கோலமாக்குறாங்க. கைவித்தலை சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, முடி யாருடைய இறகு? அப்படித்தானே இருக்குன்னு பிள்ளைகளுடைய. ஏன்? அவங்க நல்லவங்க தான், புத்தி கெட்டு போச்சு. நேபுகாத்நேச்சர் ஒரு ராஜா, நீண்டமா அவர் நெயில் வளர்த்த மாட்டார். அவர் இப்படியெல்லாம் முடியெல்லாம் வித்தியாசம் வைக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த செய்தி ஒரு முறை கொடுக்கும்போது ஒரு பாடலை ஆண்டவர் தந்தார். மகிமை போய்விடும், மகிமை போய்விடும், மகிமை போனால் உன் கனம் போய்விடும். மகிமை போய்விடும், மகிமை போய்விடும், மகிமை போனால் உன் கனம் போய்விடும். மனுஷனே மனுஷனே உன் மகிமை இழந்து வாழாதே. மனுஷனே மனுஷனே உன் மகிமை இழந்து வாழாதே. உன் நெயில் ஸ்டைல் மாறிடும், உன் நெயில் ஸ்டைல் மாறிடும், உன் ஹேர் ஸ்டைல் மாறிடும், உன் ஹேர் ஸ்டைல் மாறிடும், உன் முகத்தின் அழகெல்லாம் போய்விடும். மனுஷனே மனுஷனே உன் மகிமை இழந்து வாழாதே. கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்லுங்க, புத்தி கெட்டு போனா ஆளு டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். நெயில் நீளமா வளரும், அழகான முடி, யாருடைய முடியை போல, இறகுகள் போல, கழுகுடைய இறகு போல மாறிடும், கழுகா மாறிடும். நிறைய மாற்றம். அது மட்டுமல்ல, நம்மளை போல மீன் கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, எதையோ சாப்பிடுவாங்க. சிலர் தம்பாக்கு போடுறாங்க, சிலர் உள்ள வைக்கிறாங்க, சிலர் இங்க வைக்கிறாங்க. கவனிங்க, இதெல்லாம் நம்முடைய அழிக்கக்கூடிய ஒன்று. நான் ஒருத்தட்ட கேட்டேன், தம்பாக்கு போடுறீங்களே, பான்பராக் போடுறீங்களே, அந்த கவரில்
கோவிட்ல ஒரு பெரிய பொண்ணோட படம் போட்டிருக்கிறானே, அது எப்படி உங்களால் சாப்பிட முடியுது? நாங்கள் ஒருவரும் அந்த கூட்டின் படத்தை பார்ப்பதில்லை. வாங்குவோம், கிழிப்போம். ஏன்னா அந்த ஆவல் பாருங்க. சில குடிக்க மாட்டாங்க, ஆனா இங்க வச்சு எசன்ஸ் ஊறிட்டே இருக்கும். சீக்கிரம் பொத்து போகும். பான்பராக் இதெல்லாம் மனுஷனுடைய சரீரத்தை, நரம்புகளை கெடுத்து போடும். மருத்துவம் சொல்றாங்க, பான்பராக் யூஸ் பண்ற தொடர்ந்து யூஸ் பண்ணா அவங்களுக்கு தலைமுறைகளே இருக்காதான். இல்லை சொல்லுங்க பார்ப்போம். நரம்பெல்லாம் ஸ்தம்பிச்சிடும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, புத்தி கெட்டு போனா சாப்பிடக்கூடாத சாப்பிடுவாங்க. அவன் முடிய நீளமா வளர்ப்பாங்க, கை விரல்களை நகத்தை நீளமா வளர்ப்பாங்க, டோட்டலா செஞ்சு வீட்டுக்கே வர மாட்டாங்க. இன்னைக்கு அது குறைவு, பிள்ளைகள் வீட்டுக்கு வராமல் இருப்பது. அல்ல சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது என்ன கெட்டு போயிட்டு? உங்களுடைய புத்தி கெட்டு போயிடலாமா? புத்தி கெட்டவங்கள சொல்றேன். ரெண்டாவது, புத்தி கெட்டு போனவங்களை ரட்சிக்க கர்த்தர் வந்தார். இன்னைக்கு என் பிள்ளைக்கு புத்தி கெட்டு போயிட்டு கீழ்ப்படியல, சொன்னா கேட்கலன்னா நீங்க கவலைப்படண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இளைய குமாரன் புத்தியை தெளிய பண்ணினவர், கெட்டு போன புத்தியை சரி பண்ணினவர் உங்க பிள்ளையின் புத்தியை சரி பண்ணுவா. புருஷன் நேசிக்கலையா? எங்கேயோ மனதில் தூரமா பிரிந்து போயிட்டாரா? உங்களுக்கு அன்பா இருக்க இல்லையா? குடும்பத்தை கவனிக்கலையா? ஜெபம் பண்ணுங்க. அந்த மனிதன் 16 வருஷமா வீட்டை நினைக்க முடியாமல் கட்டப்பட்ட புத்தியை, கட்டப்பட்ட சிந்தை கதிர அவிழ்த்தது போல உங்க குடும்பத்திலும் அற்புதங்களை செய்வார். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 49:7. ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிட்டோ. அவருடைய ஞானம் கெட்டு போயிட்டு. சத்தம் ஊர்ல சொல்லுங்க பாப்போம். யோபு 35:10 வாசிங்க. யோபு என்ன அழகா சொல்றாரு. பூமியின் மிருகங்களை பார்க்கிலும், பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கி. ஒரு சொல்லுங்க பாப்போம். யோபுடைய அறிவை பாருங்க. யாரை பார்க்கிலும்? வீட்டு ஓடியாச்சா? ஆகாயத்து பறவைக்கு இருக்கிற புத்தி நமக்கு குறைவா இருக்கு. ஞானம் ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை ஞானவான்களா படைச்சிருக்கிறார். இப்ப என்ன கெட்டு போயிட்டு? என்ன பாஸ்டர் ஆசீர்வாதமா ஏதாவது சொல்லுவீங்கன்னா கெட்டு போச்சு சொல்லியிருக்கிறீங்க. இதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல என்ன கெட்டு போச்சு? சீர் கெட்டு போச்சு. சீர் திருத்துவார். இரண்டாவது, புத்தி கெட்டு போச்சு. கெட்டு போன புத்தியை சரி பண்ணுவார். மூன்றாவது, ஞானம் கெட்டு போயிடுச்சு. ஆகாயத்து பறவைகளை பார்க்க நமக்கு ஞானம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காக்கா முட்டை போட்டு அடை காக்குன்னா பாருங்க, சர்ச்சில் இந்த தொடப்பத்தில் ஈக்கலை காணல. நான் பிள்ளைகளை திட்டுறேன், எவனோ கொண்டு போயிட்டாங்க. பார்த்தா ஒவ்வொன்றா காக்கா கொத்தி கொண்டு வந்து வீடு கட்ட. அல்லேலூயா. ஆமென். சொல்லியை கொண்டு போகுது. எவ்வளவு ஞானமாக படைச்சிருக்கிறார். அதை பார்க்கலும் கர்த்தர் நம்மை ஞானமா படைச்சிருக்கிறார். ஆனா இந்த ஞானம் என்ன ஆயிற்று? கெட்டு போயிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, யோபு நீதிமொழி 11:2 சொல்லுது, தாழ்ந்த சிந்தை உள்ளிடத்தில் ஞானம் உண்டு. உங்களுக்கு தாழ்ந்த சிந்தை இருக்குமானா உங்க ஞானம் கெட்டு போவாது. கையை உயர்த்துவரையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, கொலோசியர் 1:9 சொல்லுது, ஆமென், ஞானம் கெட்டு போனவர்கள் தேவ சித்தத்தை அறிய முடியாது. கையை கொட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞானம் கெட்டு போனவர்கள் தேவ சித்தத்தை அறிய முடியாது. சங்கீதம் 107:43 வாசித்து நம்ம ஜெபம் போகிறோம். சங்கீதம் 107:43. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடக்கத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார் கிருபைகளை உணர முடியும்? இப்ப நம்ம பாடுறோம் பாத்தீங்களா? கிருபை கிருபை
சில சும்மா பாடுவாங்க கிருபை கிருபைன்னு. எத்தனை உணர்ந்து பாடுறீங்க? ஞானவான்களோ கிருபைகளை எத்தனை உணர்வோடு பாடுறீங்க? இந்த கிருபை பாட எத்தனை உணர்வு பாடுறீங்க? அவங்க மட்டும் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஞானம் இருந்தாதான் கிருபையை உணர முடியும். ஞானம் கெட்டு போனா கிருபையை உணர முடியாது. ஞானவான்களுடைய கிருபை உணர்ந்து கொள்வார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கெட்டு போன ரட்சிக்க வந்திருக்கிறார். சீர்கெட்டு போன உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பாராக. புத்தி கெட்டு போன குடும்ப தலைவரை கர்த்தர் ரட்சிப்பாராக. ஞானம் கெட்டு போன உங்களுடைய கர்த்தர் ரட்சிப்பாராக. அப்படி நாம் எழுப்பி நிற்போமா? ஆமென். கர்த்தர் அந்த கிரியைகளை இந்த வாரத்தில் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா.